ஜெல்லிபீன் ஜிங்கிள்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் கதை சிங்கமும் எலியும். சின்னதாக தோன்றும் ஒரு உயிரினம் எப்படி ஒரு நாள் பெரிய உதவி செய்ய முடியும் என்பதை காட்டும் ஒரு அழகான கதை இது. ஒரு வலிமையான சிங்கமும் ஒரு சின்ன எலியும். அவர்களுக்குள் நடந்த மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை பார்ப்போம். இந்த கதை முடிவில் உங்களுக்கு ஒரு அழகான பாடம் காத்திருக்கிறது. கவனமாக கேளுங்கள். ஒரு பசுமையான உயிருடன் ததும்பும் காட்டில் அனைத்து விலங்குகளுக்கும் பயத்தை ஏற்படுத்தும் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது அந்த காட்டின் அரசன். அது கர்ஜித்தாலே மரங்களும் அசைந்துவிடும், பறவைகளும் பறந்து ஒளிந்து கொள்வார்கள். ஒரு வெயிலான மதிய நேரம் சிங்கம் வயிறு நிறைய சாப்பிட்டு ஒரு பெரிய மரத்தின் அடியில் நிழலில் படுத்து மெதுவாக தூங்க ஆரம்பித்தது. அது ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கிவிட்டது. அந்த நேரத்தில் ஒரு சின்ன குறும்பு எலி அங்கே வந்தது. அது மிகவும் சுறுசுறுப்பானது. இங்கும் அங்கும் ஓடி மரத்தின் வேர் மீது ஏறி இறங்கி மிகவும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தது. அதன் விளையாட்டில் மூழ்கியிருந்த எலி தெரியாமல் தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் மேல் ஏறியது. அது மேலே கீழே ஓட ஆரம்பித்தது. திடீரென்று சிங்கம் கண்களை திறந்து ஒரே சத்தமாக கர்ஜித்தது. யார் இது? என்னை யார் தொந்தரவு செய்கிறது? அது ஒரு நொடியில் எலியை பிடித்து தன் பெரிய கைகளுக்குள் அடக்கிக் கொண்டது. எலி பயந்து நடுங்கி தப்பிக்க முடியாமல் துடித்தது. ஐயா சிங்கமே, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் தெரியாமல் செய்த தவறு. நான் சின்னதுதான். ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு உதவ முடியும். தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று கண்ணீர் கலந்த குரலில் கேட்டது. சிங்கம் அதை பார்த்து சிரித்தது. நீயா எனக்கு உதவப் போறே என்று கேலி செய்தது. ஆனால் அந்த எலியின் தைரியம், அதன் நம்பிக்கை சிங்கத்தின் மனதை மாற்றியது. சரி, உன்னை விடுறேன், போ. எலி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, நன்றி சிங்கமே, நான் இதை மறக்க மாட்டேன் என்று சொல்லி வேகமாக ஓடிவிட்டது. சில நாட்கள் அமைதியாக கழிந்தன. ஒரு நாள் சிங்கம் காட்டில் தனியாக நடந்து கொண்டிருந்தது. அது தன்னம்பிக்கையுடன் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் அது கவனிக்கவில்லை. முன்னால் ஒரு வேட்டைக்காரன் போட்ட வலை இருந்தது. அது திடீரென்று அந்த வலையில் சிக்கிக் கொண்டது. சிங்கம் பலமாக போராடியது. அது கயிறுகளை கிழிக்க முயன்றது. ஆனால் அந்த வலை மிகவும் வலிமையானது. அது வெளியே வர முடியாமல் மிகவும் சத்தமாக கர்ஜித்தது. அந்த சத்தம் காட்டின் எல்லா மூலையிலும் ஒலித்தது. அந்த சத்தம் கேட்ட எலி உடனே நின்றது. இது அந்த சிங்கத்தின் குரல் போல இருக்கு என்று நினைத்தது. ஒரு நொடிக்கும் தாமதிக்காமல் அது அந்த சத்தம் வந்த திசையில் வேகமாக ஓடி வந்தது. அது அங்கே வந்து பார்த்தால் சிங்கம் வலையில் சிக்கித் தவித்துக் கொண்டிருந்தது. எலி உடனே சொன்னது, பயப்படாதீங்க சிங்கமே, நான் இருக்கேன், நான் உங்களை காப்பாத்துறேன். சிங்கம் அதிர்ச்சியுடன் எலியை பார்த்தது. எலி தன் சிறிய பற்களால் வலையை மெதுவாக கடிக்க ஆரம்பித்தது. அது ஒரு நூலை கடித்தது. அதற்கு பிறகு இன்னொரு நூலை கடித்தது. அப்படி தொடர்ந்து கடித்துக் கொண்டே இருந்தது. சில நேரம் கழித்து வலை மெதுவாக கிழிய ஆரம்பித்தது. சிங்கம் நம்பிக்கையுடன் பார்த்துக் கொண்டிருந்தது. இன்னும் சில நிமிடங்களில் முழுவலை உடைந்து சிங்கம் வெளியே வந்தது. சிங்கம் மிகவும் நெகிழ்ச்சியடைந்து எலியை பார்த்து சொன்னது, நான் உன்னை சின்னவனுன்னு நினைச்சேன், ஆனால் இன்று நீ என் உயிரை காப்பாத்திட்ட. எலி சிரித்து சொன்னது, சின்ன உதவி என்றேதும் கிடையாது சிங்கமே, ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் முக்கியம் வரும். அந்த நாளிலிருந்து சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாகி அந்த காட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தனர். இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? சின்னவர்களை ஒருபோதும் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. ஒரு நாள் அது பெரிய உதவியாக மாறும். இதுதான் இன்றைய பாடம். இதுதான் இன்று ஜெல்லிபீன் ஜிங்கிள்ஸ் கதையின் இனிய பாடம். இந்த கதை உங்களுக்கு பிடித்தது என்று தெரிவியுங்கள், பகிருங்கள், சேனலை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு அற்புதமான கதையுடன், ஜெல்லிபீன் ஜிங்கிள்ஸுடன்.